வெல்கம் டு எஸ்எம்வி அகாடமிக் சேனல். இன்றைக்கி முகலாய பேரரசை பற்றி பார்ப்போம். பாபரை பற்றி. பாபரின் இந்திய படையெடுப்பு இந்திய வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தையும் ஒரு புதிய பேரரசினையும் துவக்கியது. சூர் வம்சத்தைச் சேர்ந்த ஷெர்ஷாவின் முக்கிய கால ஆட்சி தவிர்த்து முகலாயர் ஆட்சி கிபி 1526 முதல் 1707 வரை நடைபெற்றது. முகலாயர் ஆட்சி இது ஜிகேல வரும். 1526 முதல் 1707 வரை நடைபெற்றது. பாபர் இவருடைய ஆட்சி காலம் பார்த்திங்கன்னா 1526 1530 வரை. இந்தியாவில் முகலாய பேரரசை நிறுவியவர் ஜாகிருதீன் முகமது பாபர் ஆவார். ஃபுல் நேம் ஜாகிருதீன் முகமது பாபர். இவர் தான் முதல் முகலாய பேரரசை நிறுவியிருக்கார். முகமது பாபர் ஆவார். கிபி 1483 உமர் மிர்சா என்பவரின் மூத்த மகனாக பிறந்த பாபர் தந்தை வழியில் தைமூரையும் தாய் வழியில் மங்கோலியரான செங்கிஸ்கானையும் தன் முன்னோர்களாக கொண்டவர். தைமூரையும் மங்கோலியரான செங்கிஸ்கானையும் தன் முன்னோர்களாக கொண்டவர். இவர் தமது 12 வயதில் மத்திய ஆசியாவில் ஒரு சிறிய அரசான பர்கானாவை பரம்பரை சொத்தாக பெற்றார். ஆனால் மிக விரைவிலேயே அங்கிருந்து உஸ்பெக்குகளால் துரத்தியடிக்கப்பட்டார். 10 ஆண்டுகளுக்கு பின்னர் பாபர் காபூலின் ஆட்சி பொறுப்பேற்றார். டெல்லி சுல்தான் இப்ராஹிம் லோடியை பதவியை விட்டு நீக்க தௌலத்கான் லோடியின் மகன் திலாவர் கான், டெல்லி சுல்தானின் மாமனார் ஆலம் கான் ஆகிய இருவரும் பாபரின் உதவியால் காபூல் வந்தடைந்தனர். கிபி 1526 நடைபெற்ற புகழ்பெற்ற முதலாம் பானிபட் போரில் பாபர் இப்ராஹிம் லோடியை தோற்கடித்து டெல்லியையும் ஆக்ராவையும் கைப்பற்றினார். பாபரின் இராணுவ ஆக்கிரமிப்புகள். கிபி 1527 பாபர் ராணா சங்காவையும் அவருடைய ஆதரவாளர்களையும் கன்வா என்னுமிடத்தில் தோற்கடித்தார். கிபி 1528 சந்தேரி தலைவருக்கு எதிரான போரில் வெற்றி பெற்ற பாபர் 1529 வங்காளம், பீகார் ஆகியவற்றைச் சேர்ந்த ஆப்கானிய தலைவர்களை வெற்றி கொண்டார். ஓகே, இது வரைக்கும் பார்த்துருப்போம். மீதி ரிமைனிங் பார்ட்ஸ் நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.